வணக்கம் வந்தவன் நமஸ்கார். வெல்கம் டு எனி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம எனி டாக்ஸில் ஒரு நண்பர் ஒருத்தர் கௌஷிக் அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டிருக்கார், வேல்மாறல் படிப்பதனால் கிடைக்கும் பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இப்போ நம்மளுடைய கலாச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய குருமுகமாக கிடைக்கக்கூடிய உபதேச மந்திரங்கள் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் பாடல்கள் மூலமாக இறைவனை துதித்து பாடக்கூடிய பாடல்கள் உண்டு. அதற்குள்ளாகவே பொதித்து ஒரு சில மந்திரங்கள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. நமக்கு அது கண்ணுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கந்தர் சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாடலுக்கு உள்ளவே அதற்கு உண்டான மந்திரங்கள் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் பாடலோடு சொன்னீங்கனாலும் சரி, இல்லை அந்த மந்திரத்தை தனியாக எடுத்து சொன்னீங்கனாலும் சரி, அதற்கு உண்டான வேலை அப்படிங்கிறது அது வந்து செய்யும். இதுபோல் இருக்கக்கூடிய யார் வேணாலும் சொல்லலாம். அதற்கு எந்த விதமான ஒரு சாபமோ அதனால் கெடுபலனும் நமக்கு சேரும் அப்படிங்கிற மாதிரி இல்லாத மந்திரங்கள் அப்படிங்கிறதும் உண்டு. பெரியவங்க அது எல்லாத்தையுமே கரெக்டாக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ குருமுகமாக கிடைக்கக்கூடிய அந்த டெய்லர் மேடு நமக்காகனே குரு நம்மளுடைய திறனை புரிந்து கொண்டு நம்மளுடைய நிலையை உணர்ந்து அதற்காக கொடுக்கக்கூடிய மந்திரங்கள் அப்படிங்கிறத விட்டுருவோம். அது ஸ்பெசிஃபிக்காக எனக்குன்னா எனக்கு மட்டும்தான் அது வேலை செய்யும். ஏன் நீங்கள் சொன்னால் வேலை செய்யாதா? செய்யும். ஆனால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் உமக்கு தேவையாங்கிறது அங்கே முக்கியம். அந்த பலனை இன்னும் உள்ள கிரகிச்சுக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு திறமையே இன்னும் உங்ககிட்ட இல்லைன்னா அந்த மந்திரம் சொல்கிறது மூலமாக அது கிடைக்கக்கூடிய பலனாலே அதை உங்களால் உணரவே முடியாது. ஒன்று இல்லை, நீங்கள் உண்மையாலுமே அங்கே கிடைக்கக்கூடிய பலனை விட இன்னும் உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கீங்கன்னா இங்கே கிடைக்கக்கூடிய பலன் உங்களுக்கு அது கிடைச்ச மாதிரியே தெரியாது. ஆல்ரெடி நீங்கள் வளர்ந்துட்டீங்க. அதை விட குறைவாக இருக்கிறது உங்களுக்கு உரைக்கவே உரைக்காது. ஸோ ரெண்டு வகையிலுமே உங்களுக்கு பயன் இல்லாமல் போயிடும். அப்போது அவங்களுடைய நிலை பொறுத்து அந்த மந்திரங்கள்ங்கிறது என்னங்க, ஒரு வகையான சத்தம். அந்த சத்தத்தை ஒரு வகையாக உண்டு பண்ணும்பொழுது அதன் மூலமாக ஒரு அதிர்வு உண்டாது. அந்த அதிர்வு நமக்கு ஒரு வகையான ஒரு மாற்றத்தை உடலிலும் மனதிலும் ஏற்படுத்தி கொடுக்குது. இதுதான மந்திரம். இப்போ நான் ஒரு மொழி பேசுகிறேன், இது ஒரு வகையான ஒளியை ஒரு ஒரு எழுத்துப்பூர்வமாக கொடுத்தோம். பின்ன எழுத்துப்பூர்வமாக எழுத்து கூட பின்ன தான் வந்தது. முதல்ல பேச்சு தான். அப்போது ஒரு வகையாக ஒரு சத்தம் இருந்தது. அந்த சத்தத்தை ஒன்று சேர்த்தி அதற்கு உண்டான ஒரு பொருள் கொடுத்தோம். இது மேசை அப்படின்னு சொன்னோம், நாற்காலின்னு சொன்னோம், காக்கான்னு சொன்னோம், மரம்னு சொன்னோம், மலைன்னு சொன்னோம். இதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ மலைங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் மாவும் லையும் போட்டால் மலைன்னு சொன்னால் நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கல்லுனால் ஆகப்பட்ட ஒரு பெரிய ஒரு உருவம்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த மலைங்கிறதுக்கு இயற்கையே பொருள் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அதுக்கு அந்த மலைங்கிறதுக்கு மான்னு ஒரு வடிவமும் லையின்னு ஒரு வடிவமும் இயற்கை கொடுத்ததா? இல்லை, அது நம்ம தான் கொடுத்துக்கிட்டோம். இந்த மாங்கிறது ஒரு சத்தம், லைங்கிறது ஒரு சத்தம். இதை ரெண்டையும் சேர்த்துனா இதற்கு உண்டான பொருள் இதுங்கிறது யார் கொடுத்தா? நாம் தான் கொடுத்துக்கிட்டோம். ஸோ இயற்கையில் இதற்கு எந்த விதமான பொருளும் இல்லை, சரிங்களா? ஆனால் இந்த சப்தத்தினால் நமக்கு ஏதாவது ஒரு நன்மைனா பெருசாக ஒரு அந்த நாள் வரக்கூடிய ஒரு அதிர்வலைகள்னால் நமக்கு பெரிய எந்த விதமான ஒரு மாற்றமும் நம்மளுடைய உடல்லையோ மனதிலோ ஏற்படுவதில்லை. ஆனால் இதை புரிந்து கொண்ட நம்மளுடைய ஞானியர்கள் ஏன் ஆதி பிறப்புங்கிறதே நாதத்தின் வடிவில் தான் தொடங்கியிருக்கு. அங்கேயே சத்தம் தான் நம்மளை உண்டு பண்ணதே, சரிங்களா? முதல்ல ஒரு அசைவு, ஒரு சத்தம் வந்தது. அதற்கு பின்னதாக அதிலிருந்து ஒளி வந்தது. அந்த ஒளிங்கிறது எனர்ஜி, சரிங்களா? சக்தி வடிவம் வந்தது. அதுக்கப்புறம் தான் பிறப்பினுடைய எல்லா தொடக்கமும் ஆரம்பிச்சது. ஸோ முதல்ல வந்தது சப்தம் தான். இப்போது இந்த சப்தத்தை சரியாக கையாள தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் உடல்லையும் மனதிலையும் அபரிமிதமான மாறுதல்களை உண்டு பண்ண முடியும்னு நம்மளுடைய பெரியவங்க நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அதைத்தான் சரியாக இந்த மாதிரி ஒரு சத்தத்துக்கு ஒரு கூட்டமைப்பு கூட இதை ஒரு வகையாக சேர்த்துனேன் அப்படின்னு சொன்னால் ஓம் நம சிவைய அப்படிங்கிற சேர்த்துனே நம்ம ரொம்ப சாதாரணமாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதை தொடர்ந்து சொல்லும் பொழுது இதற்கு உண்டான சக்தி கூடும். ஓம் சிவைய நம அப்படின்னா இந்த ஓமை முன்னும் பின்னும் போடுவது மூலமான இப்படி போடக்கூடாது அப்படிங்கிறார் அகத்தீசனார். எந்த மந்திரமாக இருந்தாலும் ஓம்ங்கிறது முன்னாடி தான் வரணுங்கிறார் அகத்தீசனார். அப்போது ஆனால் ஒரு சில இடங்கள் ஓம் கடைசியில் வர்றதும் உண்டு, ஸ்பெசிஃபிக்கான ரொம்ப டெய்லர் மேட் ரீசன்ஸுக்காக மட்டும். ஸோ இதுபோல் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளினுடைய கூட்டமைப்பு, ஒரு சப்தத்தினுடைய ஒரு அதிர்வலைகளினுடைய கூட்டமைப்பு ஒரு வகையான மாற்றத்தை நமக்கு உண்டு பண்ணி கொடுக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டவங்க மந்திரங்கள் அப்படிங்கிற ஒரு வகையாக நமக்கு அதை கொடுத்தாங்க. இதை சொல்லுன்னு சொல்கிறது நமக்கு என்னத்தை சொல்லணும்னு கேட்போம்ல. அப்போ இதை சொல்லுன்னு சொன்னால் நம்ம என்னத்தை சொல்லணும்னு கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக இன்னொரு வார்த்தைகளினுடைய கூட்டமைப்பாக மந்திரம்ங்கிற ஒரு வார்த்தையை உண்டு பண்ணி அதை கொடுத்தாங்க, சரிங்களா? இப்போ இதில் தான் நம்ம முன்ன பார்த்த மாதிரி ஒரு சிலது சொன்னால் ஒரு சிலது நடக்கும், ஒரு சிலது நம்மளை கையாள கொள்ள முடியாத அளவுக்கு அதில் சக்தி அதிகமாக இருக்குன்னா அந்த பக்கம் போகாத, இல்லை ஒரு சிலருக்காக மட்டும் சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னால் அதை அடுத்தவனுக்கு நீயும் சொல்லாத,
நீ பாட்டுக்கு சொல்லிகிட்டே இரு. ஏன்னா அது அவனுக்கு சொல்லும்பொழுது அவனுக்கு நன்மையோ தீமையோ வருமானு தெரியாது. உனக்காக கொடுத்து உனக்கு மட்டும் சொல்லணும். இதெல்லாம் டெய்லர் மேடு, கம்ப்ளீட்டாக டெய்லர் மேடு. இதெல்லாம் ஒரு தனிப்பட்டு ஒருத்தருக்கு மட்டும் இருக்கக்கூடியது. ஆனால் எனக்கும் பலன் வேணுமில்ல. அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி புண்ணியம் செஞ்சு ஏதோ குரு கிடைச்சாங்களா அந்த மாதிரி நான் இன்னும் செய்யலை, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கும் பொழுது சரி நம்மளையும் விட முடியாதே, தாயிற் சிறந்தவர்கள் இல்லையா பெரியவங்க. அப்போது எல்லாரும் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மந்திரங்களை நமக்கு வடிவமைச்சு கொடுத்தாங்க. அதில் உடல் கட்டு மந்திரம் அப்படிங்கிறது கந்தர் சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் பூரா இதுதான். சரிங்களா? அங்கே வல்வேல் காக்க, இங்கே வல்வேல் காக்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா? அதுபோல் உடல் கட்டு மந்திரம். அப்போது இது அப்படியே மனசில் ஒருநிலைப்படுத்தி சொல்லும் பொழுது ரஹன பவச ரரர ரரர இதெல்லாம் வரும். அதெல்லாம் பூரா அந்த மந்திரங்கள் மூலமாக அதுக்கு உருவேற்றிக்கிட்டே இருக்கிறது தான். யார் ஒருத்தர் கந்தர் சஷ்டி கவசத்தை தினமும் 36 உரு அதில் சொல்லணும்னு சொல்லுவாங்க. 36 உரு கொண்டு ஒரு நாளைக்கு 36 தடவை மொத்தமாக கந்தர் சஷ்டி கவசத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு அபரிமிதமான சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இறைவனுடைய திருவருட்காட்சியே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு நாளைக்கு 36 தடவை கந்தர் சஷ்டி கவசத்தை சொல்லணும். நாள் கூட சொல்லிக்கிட்டே அந்த நிலை வர்ற வரைக்கும் சொல்லிகிட்டே ஆனால் இதை சொல்ல 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 உனக்கு அதிகப்படியான விஷயங்கள் கிடைக்கும். சித்துக்கள் வாய்க்கணும்னு விருப்பப்படக்கூடிய ஆட்களில் உண்டுல்ல, கந்தர் சஷ்டி கவசத்தை தினமும் 36 சொல்ல முடியலனாலும் 18வது சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அபரிமிதமான மாற்றங்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் ஏற்படும். அதே போல் தான் கந்தகுரு கவசமும். சரிங்களா? இப்போ இது யார் வேணாலும் சொல்லலாம். மாற்றம் ஏற்படுதா? ஏற்படுது. எப்போ ஏற்படும் அப்படின்னு கேட்டால் மனம் ஒருநிலைப்பட்டு நிற்கும் பொழுது தான். இப்போ இது கந்தர் சஷ்டி கவசம், கந்தகுரு கவசத்துக்கு மட்டும்தான் இது நடக்குமா? இப்போ இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, வேல் மாறல் அப்படின்னு சொல்லிட்டு, அது படித்தா நடக்காதா? இல்லை சிவ பாடல்கள் சொன்னால் நடக்காதா? வைணவ பாடல்கள் சொன்னால் நடக்காதா? இல்லை காளி தேவியோ இல்லை இந்த மாதிரி பெண் தெய்வங்களுடைய இதெல்லாம் சொன்னால் நடக்காதா? நடக்கும். அது அதுக்குன்னு உண்டை. எனக்கு எளிமையாக சொன்னால் எல்லாருக்கும் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுதுன்னு சொன்னால் கந்தர் சஷ்டி கவசம், கந்தகுரு. அதனால் சொன்னேன். இதுபோல் ஒரு தெய்வங்கள் வழிபாட்டிற்கும் மந்திரங்கள் உண்டு, பாடல்கள் உண்டு. மந்திரங்களாக இருக்காது. மந்திரம் உள் பொதிஞ்சிருக்கும். நமக்கு அது தேடுனா தான் கண்ணுக்கு தெரியும். சரிங்களா? அப்போ அந்த பாடல்களில் தொடர்ந்து படிக்க 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 நம்மகிட்ட மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். எப்போ மனம் ஒருநிலைப்பட்டு நிற்கணும் பாருங்கள். திருமந்திரத்தில் முதல் பாடல் கடவுள் வாழ்த்து, விநாயகரை வழிபடுற இது துதிக்கிற உணர்வுறான். என்ன சொல்கிறாரு? 5 கரத்தனை. விநாயகருக்கு 4 கை தான், ஆனால் துதிக்கை வந்து 5வது கரமாக சொல்கிறார். 5 கரத்தனை அப்படின்னா என்ன? 5 சொல்கிறார். சரிங்களா? 5 கரத்தனை. யானை முகத்தனை, ஓங்கார வடிவாக இருக்கக்கூடிய அந்த இந்த இப்படி துதிக்கை இப்படி வர மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓங்கார வடிவாக இருக்கும். யானை முகத்தினை. இந்தின் இளம்பிறை, இந்துனா நிலான்னு அர்த்தம். இந்தின் இளம்பிறை, 3ஆம் பிறை போல் இருக்கக்கூடிய இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை. எயிறுனா கொம்புன்னு அர்த்தம். இங்கே இந்த இடத்துல இப்படி கொம்பு இப்படி வளைஞ்சிருக்கா, போலும் எயிற்றினை. அதையே அந்த மனசு வந்து தியானத்தில் ஓங்கார வடிவமாக 5 அடக்கி ஓம் என்ற அந்த பிரணவத்தை அப்படியே உச்சரித்து பேசாமல் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த கடைசி என்ன சொன்னோம்? சாக்கிராதீதம் அப்படின்னு சொன்னோம். தமிழில் அதுக்கு பேர் சாக்கிராதீதம். அப்படின்னு என்ன? துரியாதீதத்தை தான் சாக்கிராதீதம்னு சொல்லுவாங்க. சாக்கிரம்னா விழிப்பு நிலை, அதனுடைய அதீத நிலைக்கு பேர் சாக்கிராதீதம்னு சொல்லக்கூடியது. அப்போது புலன்கள் அடங்கியிருக்கும், மனமும் அடங்கியிருக்கும், ஆனால் விழிப்பு நிலையில் இருப்போம். அது எப்படிப்பட்ட ஒரு இப்போ நம்ம எல்லாருமே விழிப்பு நிலையில் தான் இருக்கோம். நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்டு தான் இருக்கீங்க. இந்த விழிப்பு நிலை தூங்கிட்டோம்னா இருக்காது, ஆனால் அந்த விழிப்பு நிலை தூங்கினதற்கு பிறகும் இருக்கும். அதுதான் அதுக்கு பேர் இப்போ விழிப்பினுடைய உச்சகட்டம், அவேர்னஸ், ஹையர் கான்ஷியஸ்னஸ், இந்த மாதிரிலாம் இங்கிலீஷில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு நிலையில் நம்ம இருப்போம். அப்போது மதி அப்படிங்கிறது தேஞ்சிருச்சு, பூரா தேஞ்சிருச்சு. 3ஆம் பிறை எப்படி இருக்கும்? அப்படி தூண்டு இவ்வளோ இருக்கும் 3ஆம் பிறை. அது கொஞ்சம் தேஞ்சிட்டு காணாமல் போயிடும். 3ஆம் பிறை பார்க்கவே முடியாது. அதுபோலையாம் இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை, அந்த கொம்பு அந்த மாதிரி இருக்கான். அப்போது நம்மளுடைய மதி முழுக்க தேஞ்சு அப்படி லேசாக நின்றுட்டு இருக்கு. அந்த லேசுங்கிறது தான் வந்து இறைவனுடைய சொரூபமும் அப்படி கலந்துருக்கும் பொழுது நம்மளுடைய அந்த மதிங்கிறது வந்து பூரணத்துவம் இருக்கு. ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது. நம்ம இப்படியே உட்காந்துருப்போம். வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு இப்படியே உட்காந்துருக்கா, சமாதி அடைஞ்சிட்டாருங்க. ஆனால் அவன் முழுமையான விழிப்பு நிலையில் இருப்பாங்க. போலும் எயிற்றினை. நந்தி மகந்தனை, ஞான கொழுந்து. நந்திங்கிறது இங்கே ஈசனார சொல்கிறாங்க. சரிங்களா? நந்தி மகந்தனை, ஈசனுடைய மகனாக நமக்குள்ள அந்த இறைங்கிற ஆற்றல் தான் நமக்குள்ளே வந்து குண்டலினி சக்தியாக அந்த ஆன்ம சோதியாக இருக்குது. அதை வந்து பிள்ளையாக சொல்கிறாங்க. அந்த குண்டலினி சக்தியை தான் விநாயகப் பெருமானை சொல்கிறாங்க. நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தனை. அந்த குண்டலினி விழிப்படைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகிறது? நான் யாருங்கக்கூடிய அந்த ஒரு தன்மை வந்துடும். ஸோ ஞான கொழுந்து, எல்லா விதமான அறிவும் நமக்கு வாய்க்கப்பெறும். ஞான கொழுந்தினை
புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. புந்தினா வயிறுன்னு நம்ம எடுத்துக்கணும். ஆனால் இந்த இடத்துல புந்தினா நம்மளுடைய மனம்ங்கிறது புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல புந்தினா மனம்னு அர்த்தம். புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். புந்தினா அப்போ மனசு ஒருநிலைப்பட்டு நின்று உன்னை முழுக்க என்னுடைய மனசில் வச்சு நான் இது பண்ணுறேன்னு அர்த்தம். இப்போ விநாயகரனுடைய உருவத்தை நீங்கள் தியானிப்பீங்களா, இல்லை இறைங்கிற சுரூபத்தை தியானிப்பீங்களா? கொஞ்ச நாளைக்கு விநாயகரனுடைய உருவத்தை மனசில் நிறுத்திக்கலாம். பின்ன இறைங்கிற தன்மை, இறையனுடைய தன்மை எப்படி விளக்க முடியும்? பேசாமல் இருக்கும். அப்போது புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன்னா அப்போ என்ன இருக்கும்? இறைங்கிற சுரூபம் மொத்தமாக இருக்கும். அங்கே யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மனசு அப்படியே அடங்கி ஒரே நிலைப்பட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கும். ஓம்கார வடிவான அந்த இறை அப்படிங்கிறது அப்படியே பேசாமையே இருக்கும். அவ்வளோதான். அந்த இடத்துல ஓமுன்னு சொல்ல மாட்டோம், அந்த இடத்துல இந்த ஒரு உருவத்தையும் தியானிக்க மாட்டோம், பேசாமையே இருப்போம். ஆனால் ஆரம்ப நிலைகளில் ஓம் சொல்லவும், ஆரம்ப நிலைகளில் விநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உருவத்தை நினச்சிக்குவோம். இதெல்லாம் இருக்கும். இதற்கு பேர் என்ன? சவ்விகற்ப சமாதி, சப்பீஜ சமாதி. பீஜம்னா ஒரு விதைன்னு அர்த்தம். ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்துகிறது. அப்புறம் அதையும் மறந்து அதை தாண்டி வெளிப்படும். ஓஷோ அவருடைய மறைந்திருக்கும் உண்மைகளில் சிலை வழிபாட்டினுடைய முக்கியத்துவத்தை சொல்லுவார் இல்லையா? சிலையை பார்க்குற உன்னுடைய ஆக்கினையும் சிலையினுடைய ஆக்கினையும் நீ பொருத்திக்கணும். உன்னுடைய இருதய கமலத்தையும் சிலையினுடைய இருதய கமலத்தையும் பொருத்திக்கணும். உன்னை மறந்த ஒரு நிலைக்கு நீ போயிடுவ. அப்படியே போகும்போது இப்படியே நீ ஆயிட்ட அப்படின்னு சொன்னால் சிலையை தாண்டி இருக்கக்கூடிய உருவமற்ற தன்மையோடு நீ போய் ஒன்றரை கலந்துருவாய்ங்கிறார். அப்போது உருவம் அற்றதுக்கு செல்வதற்கு உருவம் ஒரு கட்டத்தில் தேவைப்படுது. புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? அப்போது இது எல்லாம் எதற்காக சொல்லப்படுது? இப்போ இந்த விஷயத்தை நான் இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, மனம் ஒருநிலைப்பாட்டோடு இருந்து என்ன சொன்னீங்கனாலும் அது வேலை செய்யும். இதை சொன்னால் இன்ன பலன், இதை சொன்னால் இன்ன பலன் அவசியமே கிடையாது. இந்த மந்திரம் எதற்காக கொடுக்கப்பட்டதோ அது அதனுடைய வேலையை செய்யும். ஆனால் அதுக்கு மாறாக நீங்கள் வேறு எது நடக்கணும்னு நினச்சி சொன்னீங்கனாலும் அது நடக்கும். எத்தனையோ பேர் கந்தர் சஷ்டி கவசத்தையோ கந்தகுரு கவசத்தையோ சொல்லி எனக்கு பிணிகள் நீங்குச்சுன்னு சொன்ன ஆட்கள் உண்டு. பிள்ளை பெற முடியாமல் இருந்தேன்னு சொன்னவர்கள் பிள்ளை பெற்றது உண்டு. வாழ்க்கையினுடைய துன்பங்கள் அனைத்தையும் துடைத்தவர்கள் உண்டு. அப்பாற்பட்ட சக்திகள் வாய்க்க பெற்றவர்கள் உண்டு. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் உண்டு இல்லையா? அப்போ இதை சொன்னால் இதுதான் நடக்கும்னு கிடையாது. உங்களுடைய மனம் எதை விருப்பப்படுதோ அது நடக்கும். மனம் ஒருநிலைப்பாட்டோடு நின்று அதை சொன்னால் போதும். அப்போது இதனுடைய பலன்களை சொல்லுங்கன்னா நான் என்ன பலனை சொல்ல முடியும்? அவருக்காகன்னு சொல்லலை, பொதுவாகவே நிறைய பேர் கேட்குறது உண்டு. இதை சொன்னால் என்ன பலன் தெரிஞ்சிட்டு தான் சொல்லணும்னு என்ன இருக்குது? சொல்லுங்கள். நல்லது, உங்களுக்கு என்ன மனசில் வேணும் அதை மனசில் நினச்சிட்டு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஆனால் மனம் ஒருநிலைப்பட்டு நின்று சொல்லுங்கள். புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன்னு நல்ல மூலர்பரான். புந்திங்கிறது மனசுன்னு அர்த்தம். இப்போ மனசில் ஒருநிலைப்பாட்டோடு நின்றுட்டு செய்யக்கூடிய காரியத்தை செஞ்சிங்கன்னா போதும். என்ன மந்திரம் சொன்னீங்கனாலும் உங்களுக்கு வேணுங்கிறது அது நடக்கும். எவ்வளவு நாள் எவ்வளோ நேரம்னு மட்டும் கேட்காதீங்க, எத்தனை தடவைன்னு கேட்காதீங்க. எவ்வளவு நேரம் முடியுமோ, எத்தனை தடவை முடியுமோ, அந்த காரியம் முடிகிற நாள் வரைக்கும் சொல்லுங்கள். அவ்வளோதான். சரிதானுங்களே? ஸோ அதனால் பலன் எதிர்பார்த்து ஒரு காரியம் செய்யாதீங்க. பலன் வேணுங்கிறது மனசில் நினச்சிக்கங்க. ஆனால் காரியத்தின் மீது ஈடுபாடோடு செய்யுங்க. உங்களுக்கு வேணுங்கிற பலன் தானாக கிடைக்கும். அதற்குண்டான கால அவகாசங்கிறது நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். நடக்கலையேங்கிறது பயனில்லை. அதற்குண்டான கால அவகாசத்தை கொடுத்தீங்கன்னா போதும். மனம் ஒருநிலைப்பாட்டோடு சொல்லுங்கள், எல்லா காரியமும் தானாக நடந்தேறும். ரைட்? ஸோ இதுதாங்க வேல்மாறல் படிக்கிறதுக்கு உண்டான பலன். சரிங்களா? நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்தீர்கள். நான் உங்களிடத்தில் நல்ல பண்ணேன். நன்றி.